அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, 3 முக்கியமான கேள்விகள். வழக்கம் போல நல்லா ரீசனபிளா, லாஜிக்கலா நம்முடைய பிரிவினை சபைகள் கேட்கிற கேள்விகள். 1, தவக்காலம் அப்படிங்கிற வார்த்தை பைபிள்ல இருக்குதா? 2, இயேசு தான் நம்முடைய பாவங்கள் எல்லாத்துக்கும் கழுவாயாக அவர் சிலுவையில இறந்து, மரிச்சு, உயிர்த்தெழுந்துட்டாரே. நம்முடைய பாவங்களுக்கு அவர் காச கொடுத்து விலை தீர்த்திட்டாரே. திரும்ப எதுக்கு தவக்காலம்? 3, கத்தோலிக்க திருச்சபை வழக்கம் போல எதையாவது ஒண்ண கண்டுபிடிச்சு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தவக்காலம் பைபிள்ல குறிப்பாக நமக்கு கடவுளால கட்டளையா கொடுக்கப்படவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 கேள்விகளை நம் முன்னாடி வைக்கிறதற்கான பதில்களை நம்ம ஆழமாக விவிலிய அறிவோடும் வரலாற்று ரீதியாகவும் பார்க்க போறோம். காணொளியில கடைசி வரைக்கும் வாருங்க. நிறைய விடயங்கள் உங்களுக்கு புதிய தெளிவை கொடுக்கும். காணொளிக்கு முதல் முறையாக வாரீங்க, இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கும் இதே போல ஏதாவது கேள்விகள் இருந்தா அந்த கேள்வியை கீழே கமெண்ட்ல எழுதுங்க. அல்லது உங்கள்கிட்ட யாராவது இதே போல கேள்விகளை இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கு பதில் சொல்ல மறந்துடாதுங்க. அன்பு மக்களை, காணொளிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட், பொதுவா நான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், உலக அளவுல நான் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். அது என்ன அப்படின்னா, the weak Catholics they become Protestant and the strong Protestants they become Catholics. உண்மையா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. ஓகே, இப்ப காணொளிக்குள்ள போகலாம். பொதுவாவே இவர்கள் வைக்கிற காணொளிகள் ஒரு சில அருட்தந்தையர்கள் கூட, வா இந்த ப்ராட்டஸ்டன்ட் ஃபெல்லோ எவ்வளவு லாஜிக்கா பேசுறான், எவ்வளவு விவிலியத்தை மையப்படுத்தி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கிறத நானே பார்த்திருக்கிறேன். ஈவன் குருமடத்துல ஒரு சில ஃபாதர்ஸ் இவர்களை குறித்து பேசுவதெல்லாம் இன்னைக்கு வேடிக்கை ஆகிட்டு இருக்கு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இவங்க பேசுற எல்லாமே ரொம்ப லாஜிக்கலா இருக்கும், பிப்ளிக்கலா இருக்கும். ஏன்னா அவங்க பைபிளை கரைச்சி குடிச்சவங்க. ஆனா இதே போலதான் இன்னொரு ஆளு இயேசுகிட்டயே வந்து பேசினாரு, லாஜிக்கலா பேசினாரு, விவிலியத்தை மேற்கோடிட்டு பேசினாரு. யார் அவரு? சாத்தான். ஆனா இயேசு ஒரு ஸ்ட்ராங் கேத்தலிக் அப்படிங்கிறதுனால அடிச்சு காலி பண்ணிட்டார் இல்லையா? அவருக்கு பைபிள்ல ரூட் இருந்துச்சு, ஏன்னா அவர் தான் வேர்ட் ஆஃப் காடே. அப்படிதானே? இன்னைக்கு நம்மளும் இறை வார்த்தை நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா இப்படிப்பட்ட பிரிவினைவாதிகளான சாத்தானை நம்மளால விரட்டி அடிக்க முடியும். பிரிவினைவாதிகள் எல்லாரையும் நம்ம தவறு சொல்லல. நம்மளை மீண்டும் மீண்டும் குறை சொல்லுகின்ற பிரிவினைவாதிகளை மீண்டும் மீண்டும் ஒருவனை ஒரு நம்பிக்கையின் பாதையில, ஆண்டவரோடு இணைக்கின்ற ஒரு பாதையில நடத்தப்படுகின்ற சில பழக்க வழக்கங்களை, சில பிராக்டிசஸை மீண்டும் மீண்டும் கொச்சைப்படுத்தி நம்முடைய நம்பிக்கையை சிதறடித்து நம்முடைய ஒட்டுமொத்தமாக இருக்கிற இந்த மந்தையை அவர்கள் இழுத்துட்டு செல்வதில் சாத்தான் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி படுகிறானோ அதே போல இவர்கள் இன்று ஒரு நவீன சாத்தான்களாக செயல்பட்டு கொண்டிருப்பதை என்னால பார்க்க முடிகிறது. அதனாலதான் நான் இதை சொல்றேன். இப்போ காணொளிக்குள்ள நம்ம போகலாம். இவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னது? தவக்காலம் அல்லது லெண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தை விவிலியத்துல இல்ல. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், ட்ரினிட்டி, மூவொரு இறைவன், இதான நம்முடைய நம்பிக்கை, எல்லா கிறிஸ்தவருடைய நம்பிக்கை தானே. இது எங்கேயாவது மூவொரு இறைவன் அல்லது ட்ரினிட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தை விவிலியத்துல இருக்கா? இல்ல. ஆனா நம்மளால புரிய முடியும். ஏன்னா அதை ஒட்டிய பல வசனங்கள், ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்திய விடயங்கள் விவிலியத்துல நிறைய இருக்கு. அதே போலதான் லெண்ட் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது, தவக்காலம்ங்கிற வார்த்தை பைபிள்ல இல்லை. ஆனா நிறைய இடத்துல நோன்பு, தயாரிப்பு, மனமாற்றம் இவை எல்லாமே இருக்கிறது. இந்த தவக்காலத்தினுடைய நோக்கம் என்ன? ஒரு தயாரிப்பு, ஒரு மனமாற்றம், ஒரு புது படைப்பு. எல்லாத்துக்கும் மேல இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு நம்மை தயார்படுத்துதல். இது பைபிள்ல இருக்கா? தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கு. ஏற்கனவே ஒரு காணொலியை நான் போட்டுட்டேன். 40 நாள் ஏன் கத்தோலிக்க திருவையில தவக்காலத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க விவிலியத்தின் அடிப்படையில். இப்பவும் ஒரு சிலதை சொல்லலாம். இந்த நோன்பு குறித்து இவர்கள் அதிகமாக பேசுவதனால யோவேல் புத்தகம் 2:12, உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் அப்படிங்கிற அந்த இறை வார்த்தை. இரண்டாவது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல மத்தேயு 4:2, அவர் தான் நம்முடைய லெண்டினுடைய மாடல், தவக்காலத்தினுடைய முன்மாதிரி, நம்ம எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டுதல். அவரை நம்ம பின்பற்றினாலே பிரச்சனை இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கைக்கு பிறகு அடுத்து என்ன நடக்குது? அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அவர்கள் எப்படி பணி செய்தார்கள் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அதுல ரொம்ப முக்கியமானவர் பவுலடியார் அப்படின்னு தெரியும். பவுலடியாரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா திருத்துதர் பணிகள் 13:2-3 பாத்தீங்க அப்படின்னா
பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்காக நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பில் இருந்து இறைவனிடம் வேண்டினார்கள், தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கைக்கு பிறகு நீங்க அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாவே திரு அவையில மிக முக்கியமான காரியங்கள், மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் நோன்பு இருந்திருக்கிறார்கள். 40 நாள் தவக்காலம் தான் அப்படிங்கிறது இல்ல, முக்கியமான விடயங்களுக்கு முன்னாடி எல்லாம் நோன்பு இருந்து ஜெபித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம திருச்சபை சொல்வது நீங்க இந்த 40 நாள் மட்டும் நோன்பு இருக்கணும் அப்படின்னு கிடையாது, குறைந்தபட்சம் இதையாவது இருங்க அப்படின்னு சொல்லிதான். நீங்க இன்னும் கூடுதலாக உங்கள் நல்ல நல்ல முடிவுகளை எடுக்கும் பொழுது, திருமணத்திற்கு முன்பாகவோ குரு பட்டத்திற்கு முன்பாகவோ, அதனாலதான் நிறைய குருவானவர்கள் குரு பட்டத்திற்கு முன்பாக 1 வாரம் தியானத்துக்கு சென்று நோன்பிருந்து ஜெபிப்பார்கள். நாங்களாம் செஞ்சிருக்கிறோம், பெருமைக்கு சொல்லல. ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு ஃபாதர்ஸ்லாம் என்ன நோன்பா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி. 1-2 பேரை நீங்க வைத்து விட்டு எல்லாரையும் எடை போடாதீர்கள் அன்பு மக்களே. வரலாற்றுல திருத்தூதர் பணிகளுக்கு அடுத்து யார் இருந்தாங்க அப்படின்னா சர்ச் ஃபாதர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை பத்திலாம் ப்ராட்டஸ்டன்ட்காரங்க பேசவே மாட்டானுங்க. ஆனா உடனே சொல்லுவானே ஆதி திருச்சபை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சர்ச் ஃபாதர்ஸ் யார் அப்படின்னா அப்போஸ்தலருடைய சீடர்கள், சீடர்களின் சீடர்கள் அப்படியே வந்த இவங்க தான் சர்ச் ஃபாதர்ஸ். பிளஸ் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா தங்களையே தயார்படுத்தி வாழ ஆரம்பிக்கிறார். இதுல ஒரு முக்கியமான ஒரு சர்ச் ஃபாதர் யார் அப்படின்னா செயின்ட் எரோனிமஸ். அவர் வாழ்ந்த காலம் 190. எப்போ 190 இம்மிடியேட்டா அப்போஸ்தலர்களுக்கு அடுத்து. இவர் தன்னுடைய எழுத்துக்களை எழுதியிருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் பாஸ்காவிற்காக தங்களை தயாரித்தார்கள், தயாரிக்கும் பொழுது அவர்கள் நோன்பிருந்தார்கள் அப்படிங்கிறத அவர் எழுதியிருக்கிறார். இதுதான் அப்படியே தொடர்ந்து நம்ம பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். அப்ப தொடக்க கால கிறிஸ்தவர்களும் சரி அப்போஸ்தலர்களும் சரி இந்த நோன்பை இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. வரலாற்று ரீதியாக கட்டுக்கதைகள் இல்லை. இந்த இப்ப சீடியை வச்சோன்னு ஓடுறது, பாட்டை பாடணும்னு துள்ளி குதிச்சு பேய் ஓடுறது, அந்த மாதிரி கதைலாம் இல்லை. இது வரலாறு. ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்காக தான் நிறைய பேர் காத்திருந்தீங்கன்னு எனக்கும் தெரியும். என்னது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டாரே, இனிய நம்ம தவக்காலத்துல நோன்பெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி. கரெக்டா? எஸ். நல்ல பதில் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே நமக்காக அவர் பாடுகள் பட்டு இறந்துட்டார். ஆனா அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து he gives a command, ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீ என்னைய பின்பற்றணுமா, என்ன செய்யணும்? சிலுவையை தூக்கிட்டு பின்னாடி வரணும். தவக்காலம் அப்படிங்கிறது நம்மை ஒருத்துகின்ற காலம். நம்முடைய கம்ஃபர்ட், நம்முடைய மகிழ்ச்சி எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட இன்னும் அதிகமா ஒட்டி வாழக்கூடிய காலம். அவரை நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அவருடைய சிலுவையை சுமக்கணும். இது மட்டும்தானா? இல்ல, இதுக்கு இன்னும் நல்ல பதில் சொல்லலாம். மத்தேயு நற்செய்தி 6:16 இப்படியாக சொல்கிறார், நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முக வாட்டமாய் இருக்க வேண்டாம். ஆங்கிலத்தில் சொன்னா when you fast, if you fast அப்படி கிடையாது. நீங்க ஒருவேளை நோன்பு இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது. அவருக்கு நல்லா தெரியும் தன்னை பின்பற்றி வரக்கூடியவர்கள், பின்னால கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழக்கூடியவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்று. அதனாலதான் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம், ஃப்ரெஷ்ஷா இரு, சந்தோஷமா இரு, ஆனா நோன்பு இரு அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மிடம் நோன்பை குறித்து நீங்கள் எப்படி நோன்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரே தவிர, விருப்பப்பட்டா நீ இரு, அல்லது நீ விரும்பினா, அல்லது நீ இருந்தியனா அப்படின்னு அவர் சொல்லல. இட் இஸ் அ கமாண்ட். அவருக்கு நல்லா தெரியும். அன்பு மக்களே, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த நம்ம கிரேட் ஸ்காலர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரை என்ன ரட்சித்துட்டாரு, ஆண்டவரை நான் பார்த்துட்டேன், ஆண்டவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுட்டேன், அதனால இனி எனக்கு நோன்பு தேவையில்லைன்னு. பவுலடியார் தெரியுமா? அவர் அளவுக்கு நீங்க ஆண்டவரை யாரையாவது பார்த்துருப்பீங்களா? அவர் அளவுக்கு யாராவது இந்த உலகத்துல இதுவரைக்கும் பணி செஞ்சிருக்க முடிஞ்சா? கிடையாது இல்லையா? நல்லா வாசிங்க. அப்போஸ்தலர்கள் பணிகள் 9:9 அவரு 8வது வசனத்துல ஆண்டவரை சந்திக்கிறார். உங்களுக்கு தெரியும் அது எப்படி நடக்குது, அவர் எப்படி என்கவுண்டர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. 9:9 அது ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. அவர் 3 நாள்கள் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டு. எதுக்கு? இயேசு ரட்சித்த பிறகு தானே, இயேசு தொட்ட பிறகு தானே, இயேசுவை பார்த்த பிறகு தானே, இயேசுவை சந்திச்ச பிறகு தானே. அதனால நோன்புக்கும் இந்த இறை வசனங்களை முடிச்சு போடுவதற்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. இது நீங்க சாத்தான் இயேசுவை எப்படி பைபிள் வசனத்தை கொண்டு சோதித்தானோ அதே போல நீங்க சோதிக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். நோன்பு இட் இஸ் அ மஸ்ட். தவக்காலம் நமக்கு தேவையான காலம், அருளின் காலம். இதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு
அவர் சிலுவையில நமக்காக இறந்த பிறகு எத்தனையோ முறை திருத்தூதர்கள் நோன்பிருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. அப்ப அவங்களுக்கு தெரியாததா தெரிஞ்சிருக்க போது? நல்லா யோசித்து பார்ப்போம் மக்களே. அதனால இந்த மாதிரியான குழப்பவாதிகளை இயேசு எப்படி அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு விரட்டி விட்டார், அதே போல விரட்டி விடணும். அதுக்கு முதல்ல நம்ம தெளிவா இருக்கணும். நீங்க நோன்பு இருக்கணும், ஜெபிக்கணும், இறை வார்த்தையை வாசிக்கணும். நிறைய வார்த்தைகளை இன்னும் ஒண்ண மட்டும் நான் சொல்லிக்கிறேனே. திருத்தூதர் பணிகள் 14:23. ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். இப்படி ஏன்னா எத்தனையோ விடயங்களை நம்மளால கோடிட்டு காட்ட முடியும். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இறந்தார் அப்படின்னா நம்ம சும்மா ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கலாம் அப்படின்லாம் இல்லை. அவரை பின்பற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும்? சிலுவையை தூக்கிட்டு அவர் என்ன செஞ்சாரோ அதை நம்ம செய்யணும். இப்போ 3வது கேள்விக்கு போலாமா? இது கேத்தலிக்ஸுடைய இன்வென்ஷன், ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு பாரம்பரியம். இதுக்கும் பைபிளுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்படிதானே? இப்போ நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். கிறிஸ்மஸ் அப்படிங்கிற அந்த கொண்டாட்டம் பைபிளில் இருக்கா? கத்தோலிக்க கிறிஸ்தவம் தான் இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு வந்துச்சு. கிறிஸ்து பிறப்பை குறித்து நம்ம கொண்டாடுவது கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதை மட்டும் எல்லாரும் கொண்டாடுறிய? ஏன்னா அது உங்களுக்கு கலெக்ஷன் கிடைக்கும். ஈஸ்டர் ஈஸ்டர் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு? பைபிளில் இருக்குதா? பாஸ்கா இருக்குது, ஈஸ்டர் கத்தோலிக்க திருச்சபை தானே கொண்டு வந்துச்சு. ஏங்க விட்டுருங்க. ஒவ்வொரு வருடமும் கத்தோலிக்க திருச்சபை தானே இந்த நாளில் பாஸ்கா வருது அப்படின்னு உங்களுக்கு சொல்லுது. அதை தானே நீங்களும் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை எதையாவது ஒரு நாளை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்போ எது உங்களுக்கு தேவையாக இருக்கிறதோ அதுக்கு கத்தோலிக்க திருச்சபையை நீங்கள் காப்பி அடிச்சுக்கிடுவீங்க. அப்போ எதெல்லாம் உங்களுக்கு உங்கள் தேவைக்கு ஏற்றார் போல மாற்றிக்கிடுவீங்க. அது எப்படி சொல்லுவாங்க? நம்மகிட்டயே சாப்பிட்டுட்டு நம்மளையே எட்டி உதைக்கிறது. இதுதான் இன்னைக்கு இந்த பிரிவினை சபைகளில் முக்கியமான ஒரு சில அறிவாளிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருப்போம் மக்களே. நம்முடைய கத்தோலிக்க திருவை நம்மளை சரியான பாதையில் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான கேள்விகளால் நம்முடைய விசுவாசத்தை நம்ம இழக்க வேண்டாம். இந்த மாதிரி கேள்விகளால் நம்ம ஒரு நாளும் தடம் புரண்டு போக வேண்டாம். நம் ஆண்டவர் சொல்லி தந்த பாதை, நம் ஆண்டவர் விரும்புகின்ற பாதையில் நம்ம பயணிக்கின்றோம். இணைந்து பயணிப்போம். தவக்காலத்தை அர்த்தமுள்ளதாக்குவோம். முடிந்த அளவுக்கு இந்த காணொளியை மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போதான் நிறைய நம்முடைய கத்தோலிக்கர்கள் காக்கப்படுவார்கள். இந்த சாத்தான், இந்த நரிகளுடைய பதுங்கு குழிகளில் அவங்க விழுந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய கடமையும் இந்த தவக்காலத்தில் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் இதை பகிருங்கள். உங்களுடைய குடும்ப குழுக்களில் பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.